எப்பாடா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போடும்போது இருக்கிற சுகம் இருக்கு. எப்பப்பப்பா, இவ வர்றதுக்குள்ள ஒரு அரை மணி நேரமாவது நல்லா தூங்கி எழுந்துடணும்ப்பா. யோ உருள எந்திரியா, சட்டி மாதிரி தூங்கிட்டு கிடக்க. என்னாட்டி உனக்கு பிரச்சனை? ஒரு அரை மணி நேரம் தூங்க விடண்டி. தூங்கலாம் தூங்கலாம். 100 கிலோ உடம்பு வச்சுக்கிட்டு உடம்பு குறைன்னா சாப்பிட்டு தூங்குறாராம். சட்டி மாதிரி தூங்கணும், எங்கேருந்து உடம்பு குறையும்? போயா, மணி 5 ஆக போகுது. வெளியே அந்த கடற்கரையோரம் அப்படியே நடந்துட்டு வரும். அப்பதான் ஒரு 1-2 கிலோவாவது குறையும். போறேன்டி, முறைக்காத. எப்பா, என்ன நிம்மதியா இருக்கு. இவ தொல்லை இல்லாம ஒருவாய் காஃபி குடிக்க முடியுதா? உடனே சுகர்னு சொல்லிடுறா, டயட்டுன்னு சொல்லிடுறா. சே, வாழ்க்கையே வெறுத்துருது. மனசு எதுக்கு உயிர் வாழ்றான்? நம்ம இனிமே டெய்லி வந்து இங்க வந்து நிம்மதியாக சாப்பிட்டு போக வேண்டியதான். ஆசைப்படுறதெல்லாம் என்ன டேஸ்டா இருக்கு. அதுவும் தனியா உட்காந்து நம்ம மட்டுமே சாப்பிடுறது ஒரு சுகம்தான். யோ கையில என்ன, எங்க வந்து உட்காந்துருக்க? இட்டி இந்த ஒரு நாளும் சாப்பிட்டுக்கிறேன்டி. நடந்து நடந்து மூச்செல்லாம் வாங்குது, அதான் அப்படியே உட்காந்துட்டு. வாங்கு வாங்கு, வீட்டுக்கு வா, உன் மூச்சை நான் வாங்குறேன். ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வர வேண்டியிருக்குப்பா. இவளுக்கு பயந்தே வாழ்க்கை ஃபுல்லாக நாசமாக போயிரும் போல. எப்படித்தான் இவளுக்கு மூக்கு வேக்குமோ? வந்துட்டாலே. என்ன புஸ், நீ இங்கே வந்திருக்க? நான் ஒரு ஆளை பார்க்க வந்தேன். அப்படியே சும்மா இல்லை உட்காந்துருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் வாங்கிலாம் சாப்பிடல. இப்போ நான் உன்கிட்ட கேட்டனா, நீ ஏதாவது வாங்கித்தனேன்னு சொன்னனா? இல்லை, நீ தானே உடம்பு குறைக்கணும்னு சொன்ன, அதான் அப்படியே அங்கேருந்து இவ்வளோ தூரம் வாக்கிங் வந்தேன். சரி அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டேன். அப்போ தானே உடம்பு குறையும். ஓ அப்படியா? நீ வீட்டுக்கு வா, உன் உடம்ப நான் குறைக்கேன். எட்டி எட்டி கொஞ்சம் கையெழுட்டி. ஒரு கெட்டின புருஷன் கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? மரியாதைலாம் நிறைய இருக்கு, நீ வீட்டுக்கு வா முதல்ல.